நிரந்தரமான இடம் இல்ல, ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்ல, அலைந்து திரிகிற வாழ்க்கை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல ஆமென் மற்ற ஜாதிகள், புற ஜாதிகள், சத்துருக்கள் ஆமென் சுகபோகமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் 10வது வசனத்துல ஆமென் ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென் எத்தனை பலத்த ஜாதிகள் வந்தாலும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத உங்க நன்மையை இனி தொட முடியாது, இனி தொட முடியாது, இனி தொட முடியாது. உங்க ஆசீர்வாதத்தை, உங்க நன்மையை, உங்க விடுதலையை, உங்க சுகத்தை, உங்க ஆரோக்கியத்தை, உங்க மேன்மையை, உங்க வளர்ச்சியை இனி எந்த பலத்த ஜாதியோ அது தொட முடியாது. ஷாலகா ரபனவா